வணக்கம் நமஸ்கார் சகோதரர்களே வெல்கம் டு மை சேனல். நான் சகோதரர் ராஜா வித் யூ. எல்லாரும் நலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது ஒரு அர்ஜென்ட் வேகன்சி, இம்மீடியட்டா போற மாதிரி ரஷ்யாவுக்கு உள்ளது பார்த்துருக்கேன். ஓகே, வேர் ஹவுஸ்ல ஜாப் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு பின்னாடி இது வேர் ஹவுஸ்ல நம்ம ஏற்கனவே டிசம்பர் மாதம் போன பசங்க ஒர்க் பண்ண வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, அப்போ வேர் ஹவுஸ் ஜாபு உங்களுக்கு தெரியும், A to Z ஜாப் உள்ள இருக்கும். ஓகே, அதுக்கு மினிமம் 40 வயசு 45 வயசுக்கு உள்ளவங்க, 20 வயசுலேருந்து 45க்கு உள்ளவங்க அதில் வேலை செய்யலாம். ஓகே, நிறைய தேவைப்படுது. நம்ம சகோதரர்கள் இதில் பார்க்குறவங்க அப்ளை பண்ணலாம். இது 15 to 20 நாளில் போயிடலாங்க. ரொம்ப ஒர்க்கு சிம்பிள். பாஸ்போர்ட்டில் விசா அடிச்சு போவோம். அது மல்டி என்ட்ரி விசா தான். ஓகே, சிலவர் இ விசா எடுத்து அனுப்புவாங்க. அது ஏர்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இதுன்னா அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 6 மாதத்து விசா. அது அங்கே போய் வேலை செய்கிறவங்க அவங்க கொஞ்சம் அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு அதான் இப்போ 300 அப்படி பேசினா எக்ஸ்டெண்ட் பண்ணி பெர்மிட் மாற்றிக்கிறாங்க. அது அவங்களுடைய பொறுப்பு, பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. அக்காமடேஷன் ஃப்ரீ கொடுக்குறாங்க. டியூட்டி டைம் மீல் இருக்குது. அது ஒரு டைம் மட்டும் மீல், மீதி டைம் பார்த்துக்கணும். இப்போது சேலரி 3000 ரூபீஸ் பெர் டேனா அது 2500லேருந்து 3000 வரைக்கும் ஆவரேஜாக கிடைக்கும். நான் அப்படி போட்டிருக்கேன். அப்போது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு சப்போஸ் ஒரு 2500 கிடைச்சா கூட 75,000 ரூபா மாதம், 30 டேஸ் வேலை பார்த்தா. இன்னும் லீவ் எடுத்தால் கூட அப்படி பார்த்தா ஒரு 60 ரூபா இந்தியா அனுப்பலாம். 50 ரூபாய் 55 60 ரூபா அந்த ரேஞ்ச் அவரேஜ் அனுப்பலாம். நான் கம்மியாக தான் சொல்கிறேன். கூட கிடைச்சா சந்தோஷம் இல்லையா? சில இடத்துல கூடுதலாக சொல்லி அங்கே போய் கம்மி ஆகிட்டுனா எல்லாருக்கும் கஷ்டம். அதனால் இது டியூட்டி டைம் மீல் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது. 20 நாளில் கிளம்பி போயிடலாம். பாஸ்போர்ட் அடித்து போவோம். ஓகே, ஸோ இதுக்கு அட்வான்ஸ் இருக்குதுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்குவோம். அப்போ தான் இன்விடேஷன் எடுத்து சீக்கிரம் விசாரிச்சு கொடுக்குறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, அது என்னன்னு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இதில் ஈஸியான எதுனாலும் ஓகே. ஓகே, அங்கே போய் இந்த 6 மாதம் வேலை செய்கிற டைமில் இவங்கள்கிட்ட பிடிக்கல, நான் வேறு இடத்துல வேலை செய்கிறேன்னாலும் இன்னும் ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணி திறந்துருவாங்க. ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு தேவையான டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் வேணும். பேமெண்ட் நான் சொல்லுவோம் எவ்வளோ பண்ணணும்னு. ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன், பாஸ்போர்ட் காப்பி மட்டும்தான் தேவை. மீதெல்லாம் நாங்கள் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். இது 15 டேஸில் விசா அடிச்சு வந்துடும். வித்தின் 5 டேஸில் டிபார்ச்சர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இமீடியட்டாக போகணும், சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறவங்க இதுதான் ரைட்டா. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு இப்போ ஷெங்கன்லாம் உங்களுக்கு டைம் 2-3 மாதம் ஆகத்தான் செய்யும், அதுக்கு மேலே ஆகும். இது ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே, சரி, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்பர் இருக்குது, எதுனாலும் டவுட் கேட்குங்க. சில நேரத்தில் நான் எடுக்க முடியல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. எப்போ நைட்டுக்குள்ளே ஆன்சர் வந்துடும். ஓகே, என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. சில நேரத்தில் சில பேருக்கு இன்னும் செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது, அதுக்கு மாற்று வழிகள் பண்ணியிருக்கோம். பெண்டிங் ஆட்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி முடிச்சு கொடுத்துருவோம். நன்றி. தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.